வணக்கம். ஜனவரி 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 18ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,902 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 5,977 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனவரி 19ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், தேஜஸ் நெட்வொர்க்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹிந்துஸ்தான் ஜிங்க், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், பேடிஎம், ஆர்பிஎல் பேங்க், ஹட்சன் ஆக்ரோ மற்றும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்தியாவுடைய ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் இரட்டிப்பாகும்னு மத்திய அமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. கேலண்டர் இயர் 2023 ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் 153 மில்லியனாக இருந்திருக்கு. இதே 2030 300 மில்லியனை எட்டும்னு சொல்லியிருக்கிறாரு மத்திய அமைச்சர். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டாடா டெக்னாலஜிஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க தெலங்கானா மாநிலத்தில் 150 பில்லியன் ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. ஸ்கில்லிங் சென்டர்ஸ்க்காகத்தான் இந்த முதலீடுன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், யூகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய போர்ட் டால்பாட் பிளாஸ்ட் பர்னேஸை மூட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் இன்னும் பார்க்கலைங்க. இது நமக்கு தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. இது காரணமாக 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு போவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மின்ட் செய்தியில். ஹல்திராம்ஸ் பிரதாப் ஸ்நாக்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 51% கண்ட்ரோலிங் ஸ்டேக் அந்த நிறுவனத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஹல்திராம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் லிஸ்டட் கம்பெனி. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய பிராண்டு தான் எல்லோ டைமண்ட் சிப்ஸ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் ஜனவரி 20ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில்? ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3,243 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6,434 கோடி ரூபாயை எட்டுன்ற எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் 14% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் என்பிஐ இந்த குவார்டர் முடிவில் 1.63% இருக்கும். போன வருடம் இதே குவார்டரில் 1.72% இருந்தது. நெட் என்பிஏ 0.34% எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவார்டரில். போன வருடம் இதே குவார்டரில் 0.37% இருந்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க ரிசல்ட்லன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 70% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அதற்கு 2 காரணம். ஒன்று ஹையர் ரெவென்யூ, மற்றொன்று லோவர் காஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ரெவென்யூ 8% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இண்டஸ்இண்ட் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 2,301 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5,296 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18%, குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ கீழே போயிருக்கு. 1.92% இந்த குவார்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்டர் முடிவில் 2.06% இருந்தது. நெட் என்பிஏ 0.57% இந்த குவார்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்டரில் 0.662% இருந்தது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியுடைய ஷேர்ஸை இண்டஸ் இந்தியா ஃபண்ட் மொரீஷியஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 50,17,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹138.08. ஜெட் ஏர்வேஸ்க்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெட் ஏர்வேஸ் உடனடியாக 150 கோடி ரூபாய் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வாரம் கால அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் NCLATக்கும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் இறுதிக்குள்ளார அவங்க தீர்ப்பு வழங்க வேண்டும். எந்த கேஸ்லனா, ஜெட் ஏர்வேஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க ஜலன் கல்ராக் கன்சார்டியம். அவங்க தான் புது மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு இந்த ஜெட் ஏர்வேஸை கொடுத்தது சரியா தவறா அப்படின்றது மார்ச் இறுதிக்குள்ளார NCLAT முடிவெடுக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. HDFC பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க சிங்கப்பூரில் அவங்களுடைய புது கிளையை திறப்பதற்கான முடிவில் இருக்காங்க. அதற்காக விண்ணப்பித்திருக்காங்க, உரிமம் விண்ணப்பித்திருக்கிறாங்க. சிங்கப்பூர் பேங்க் லைசன்ஸ்க்காக மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் கிட்ட அவங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில்.
எம்கே வந்து 6 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க. நியர் டேர்முக்கான 6 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்க்கான பரிந்துரை தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆதித்யா விஷனுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் விலை ரூபாய் 50% 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 27% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. சாரேகாமாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 465 32% மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. சென்கோ கோல்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 850 12% மேலே போகும்ன்ற எதிர்பார்ப்பு. இமாமிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 61% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜேகே டயருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 415 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 691 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் 9166 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 9101 கோடி ரூபாயாக இருந்தது. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸுடைய ஆர்இ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை சிட்டி பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 2.87 லட்சம் ஆர்இயை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஆர்இயுடைய விலை ரூபாய் 310.89. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஷேர்ஸை அல்பனா முந்திரா விற்பனை செய்திருக்கிறாங்க. இதே டிரான்சாக்ஷன் நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. 6,25,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ரூபாய் 172.93. பாலிகேப் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு ஸ்டாக்காக தான் இருந்தது பாலிகேப். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரித்தது. எண்ணிக்கை 417 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 434 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 17% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4340 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 4477 கோடி ரூபாய். மெட்ரோ பிரான்ச் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ரூபாய் 75. பிரபல இன்வெஸ்டர் டாலி கண்ணா வாங்கிய விற்பனை செய்த சில ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் குவார்ட்டர் முடிவுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் செப்டம்பர் குவார்ட்டர் முடிவுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒப்பிட்டுப்பட்டிருக்காங்க. சென்னை பெட்ரோலியமில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. 1.6%லேருந்து 1.3% குறைச்சிருக்கிறாங்க. கேசிபி சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 1.26%லேருந்து 1.35% உயர்த்தி இருக்கிறாங்க. பெங்களூர் கெமிக்கல்ஸ்லையும் உயர்த்தி இருக்கிறாங்க. 1.29%லேருந்து 1.3% அதிகரிச்சிருக்கிறாங்க. டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ்ல குறைச்சிருக்கிறாங்க. 1.57லிருந்து 1.34% குறைச்சிருக்கிறாங்க. பிரபல இன்வெஸ்டர் டாலி கண்ணா. ஜி என்டர்டெயின்மெண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது க்ளோசிங் பேசிஸில் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஆனால் இன்ட்ராடேல 7% அதிகரித்திருந்தது. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மர்ஜர் குறித்தான அப்டேட். ஜி சோனி மர்ஜரில் இப்போ சுமூகமான தீர்வு எட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரியுது. ஏன்னா ஜிக்கும் சோனிக்கும் இடையே இருந்த பிரச்சனை, ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, அந்த மர்ஜ் என்டிட்டியுடைய தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னு ஜி தரப்புலேருந்து முன்வைத்த பெயர் தான் அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய எம்டி சிஓ புனித் கோயங்கா. ஆனால் சோனி அதை மறுத்து வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து ஜி வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. இனி அந்த மர்ஜ்ட் என்டிட்டியுடைய தலைவரை புனித் கோயங்கா இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. நான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. நேற்று ஜி என்டர்டெயின்மெண்ட் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ரெட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக அவங்களுக்கு மானிட்டரியாக எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. ஆனால் மானிட்டரி வழியாக எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ரெவென்யூ 5633 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 45 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 89% விழுந்திருக்கு. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் டைம் சார்ஜ் ஒன்றில் ஏற்பட்டிருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க 89% விழுவதற்கு. சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஃபீனிக்ஸ் மில்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2590, ஸ்டாப் லாஸ் 2430. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 60, ஸ்டாப் லாஸ் 48. பிரபுதாஸ் லீலாதருடைய பரிந்துரைகளில் அமர் ராஜா எனர்ஜிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 907, ஸ்டாப் லாஸ் 780. கேஸ்ட்ரால் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 204, ஸ்டாப் லாஸ் 165. பிஹெச்இஎலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 247, ஸ்டாப் லாஸ் 194. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.